இன்னைக்கு 10th Maths Chapter 6 Trigonometryல exercise 6.1 third question பார்க்க போறோம். Same previous question மாதிரியே தான். இது வந்துட்டு இதுல ரெண்டு subdivisions இருக்கு. இதுவும் ஒரு prove that question தான். Each carries 2 marks. இது ஒரு 4 mark question. Each வந்துட்டு 2 markல கேட்கலாம். இது ஒரு prove that question தான். So the prove that அப்படிங்கிறது 6.1ல important ஆனது. இப்போ first subdivision பார்க்கலாம். First subdivision என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா square root of the whole fraction 1 plus sin theta divided by 1 minus sin theta is equal to secant theta plus tan theta. நம்ம என்ன பண்ண போறோம்? LHS simplify பண்ணி RHS கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்னோட LHS என்ன அப்படின்னா square root of the whole fraction 1 plus sin theta divided by 1 minus sin theta. இப்ப நம்ம இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல 1 minus sin theta அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்போ 1 minus sin theta க்கு நம்ம கான்ஜுகேட் எடுக்க போறோம். 1 minus sin theta ஓட கான்ஜுகேட் என்ன அப்படின்னா 1 plus sin theta. ஓகேவா? இந்த 1 plus sin theta வந்துட்டு நாம நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் வந்துட்டு மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகேவா? அப்போ the square root of the whole fraction 1 plus sin theta divided by 1 minus sin theta. Opposite sign வரதுக்காக இங்க நான் வந்து என்ன பண்ண போறேன் into 1 plus sin theta into 1 plus sin theta அப்படின்னு சொல்லிட்டு நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்கு முன்னாடி இங்க நீங்க பாத்தீங்கன்னா இது a minus b ஃபார்மேட்லயும் இது a minus b ஃபார்மேட்லயும் இது வந்துட்டு a plus b ஃபார்மேட்லயும் இருக்கா? அப்ப நம்ம அந்த ஃபார்முலா படி என்ன பண்ணலாம் அப்படின்னா a plus b into a minus b is equal to a square minus b square அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்? a வேல்யூ என்ன b வேல்யூ என்னன்னு தெரியணும். அப்ப a is equal to எனக்கு இங்க a வேல்யூ என்னது 1, b is equal to sin theta. அப்ப அந்த ஃபார்மேட் படி நான் மாத்தி எழுதிக்கலாமா? அப்போ the square root of the whole fraction ல first 1 plus sin theta into 1 plus sin theta வந்துட்டு 1 plus sin theta the whole square divided by 1 square. அப்போ எனக்கு என்ன ஆகும்? a square. a square னா 1 square க்கு நான் 1 ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். மைனஸ்க்கு வந்துட்டு மைனஸ் எனக்கு என்ன வரணும்? அடுத்தது வந்துட்டு b square. அப்போ b square னா sin square theta. sin square theta அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இங்க நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு 1 minus sin square theta க்கு நம்ம cos square theta அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். இப்ப இந்த எக்ஸ்பிரஷனுக்கு பதிலா நம்ம அந்த எக்ஸ்பிரஷனை எழுதிக்கலாம். அப்போ சிம்பிளிஃபை பண்ண ஈஸியா இருக்கும். அப்போ the square root of the whole fraction 1 plus sin theta the whole square divided by cos square theta. அப்ப நமக்கு இங்க என்ன ஆகும்னா ரூட் எல்லாமே கேன்சல் ஆயிடும். இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா 1 plus sin theta divided by cos theta. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது காமன் டினாமினேட்டர் தான். இது அடிஷன் நீங்க பண்ணணும். அப்ப நம்ம இத ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 by cos theta பிளஸ் தான் இருக்கு. சோ பிளஸ் sin theta cos theta அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் அப்படின்னா 1 by cos theta க்கு ஒரு வேல்யூ இருக்கு, sin theta by cos theta க்கு ஒரு வேல்யூ இருக்கு. அது என்ன வேல்யூ அப்படின்னா 1 by cos theta க்கு secant theta அப்படின்ற வேல்யூ இருக்கு, sin theta by cos theta க்கு tan theta. அப்போ plus tan theta. இப்போ என்னோட RHS வந்துட்டு என்னது? secant theta plus tan theta. அப்போ என்னோட RHS நான் இங்க வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ கொடுத்திருக்கிற LHS வச்சு என்னோட RHS நான் வந்துட்டு இங்க ஃபைண்ட் பண்ணிட்டேன். திரும்ப நீங்க வந்து கொஸ்டினை ஒரு டைம் திரும்ப எழுதுங்க. இந்த ஃபுல் கொஸ்டினை எழுதிட்டு then இதை hence proved அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சப்டிவிஷன் போறோம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the square root of the whole fraction 1 plus sin theta divided by 1 minus sin theta plus square root of the whole fraction 1 minus sin theta divided by 1 plus sin theta is equal to 2 secant theta அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இந்த ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கொடுத்தது தானே. இங்க பாருங்க the square root of the whole fraction 1 plus sin theta divided by 1 minus sin theta. அதுக்கு ஆல்ரெடி நமக்கு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த வேல்யூக்கு பதிலா நம்ம secant theta plus tan theta அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ secant theta plus tan theta ஏன்னா இங்க பிளஸ் இருக்கா, பிளஸ் போட்டுக்கிறேன். இதையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வேலையை நம்ம கான்ஜுகேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது இருக்கும், ரெசிப்ரோக்கலா தான் இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்னா கான்ஜுகேட் வேல்யூஸ் தான் இங்க போட்டுக்கிறேன். அப்போ நான் இது பிராக்கெட் குள்ள மென்ஷன் பண்ணிக்கிறேன்.
சீக்கன் தீட்டா கான்ஜுகேட்ங்கிறதுனால சைன் மாறும். அப்ப பிளஸ்க்கு பதிலா நான் வந்துட்டு மைனஸ் tan தீட்டா அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படின்னா பிராக்கெட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். சீக்கன் தீட்டா பிளஸ் tan தீட்டா, இங்க பிளஸ் இருக்குமா, பிராக்கெட் குள்ள கண்டிப்பா சைனை மல்டிப்ளை பண்ணிட்டு தான் எழுதணும். ஸோ பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் சீக்கன் தீட்டா பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் tan தீட்டா. இப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க பிளஸ் tan தீட்டாவும் மைனஸ் tan தீட்டாவும் கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், சீக்கன் தீட்டா சீக்கன் தீட்டா. அப்போ சீக்கன் தீட்டா பிளஸ் சீக்கன் தீட்டா 2 சீக்கன் தீட்டா. இப்போ என்னோட RHS இங்க கிடைச்சிருச்சா? அப்போ கொடுத்திருக்கிற LHS வச்சுட்டு என்னோட RHS நான் வந்து ப்ரூவ் பண்ணிட்டேன். ரிப்பீட்டடா இந்த கொஸ்டினை இன்னொரு டைம் நீங்க மென்ஷன் பண்ணிட்டு லாஸ்ட்ல ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு இந்த கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஒரு குயிக் சம்மரி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க, the square root of the whole fraction 1 plus sin theta divided by 1 minus sin theta is equal to secant theta plus tan theta ன்னு சொல்லிருக்காங்க. சேம் LHS வச்சு நாம RHS ப்ரூவ் பண்ணனும். நான் இங்க இந்த பார்த்த உடனே LHS தனியா எடுத்து எழுதிக்கிறேன். அங்க 1 minus sin theta இருக்கு டினாமினேட்டர்ல. அப்ப நான் கான்ஜுகேட் எடுக்கிறேன். 1 minus sin theta ஓட கான்ஜுகேட் வந்துட்டு 1 plus sin theta. அது ரெண்டையும் நான் நியூமரேட்டர் கூடயும் டினாமினேட்டர் கூடயும் வந்துட்டு நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இங்க பார்க்கும்போது இது ரெண்டுமே, இது வந்துட்டு a minus b ஃபார்மேட்லயும் இது a plus b ஃபார்மேட்லயும் இருக்கு. அப்ப a அதாவது a plus b இல்லனா a minus b, a plus b into a minus b னா a square minus b square அப்படின்ட்டு. அப்ப வந்து நான் a is equal to 1 எடுத்துக்கிறேன், b is equal to sin theta அப்படின்னு எடுத்துக்கிறேன். அந்த ஃபார்மேட் படி நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். சேம் இது வந்துட்டு இந்த ஹோல் ஸ்கொயரா மாறிடுது ரெண்டு வேல்யூ இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றேன் அப்படின்னா 1 minus sin square thetaக்கு cos square thetaன்னு ஒரு வேல்யூ இருக்கு, அதை நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நான் வந்து ஸ்கொயர் எல்லாத்தையுமே ரூட் கூட கேன்சல் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் எனக்கு என்ன இருக்கும்னா 1 plus sin theta divided by cos theta அப்படின்ட்டு இருக்கும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது காமன் டினாமினேட்டர் தானே, அப்ப வந்துட்டு அடிஷன் தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸ்பிளிட் பண்ணி எழுதும்போது 1 by cos theta plus sin theta divided by cos theta ன்னு இருக்கும். அப்போ அதுக்கு ரெண்டு வேல்யூ இருக்கு, என்னன்னா secant theta by cos theta. அதை நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா RHS இங்க கிடைச்சிருச்சு. ஸோ LHS வச்சு நான் RHS ப்ரூவ் பண்ணிட்டேன். திரும்ப கொஸ்டினை ஒரு டைம் எழுதிட்டு hence proved அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். The square root of the whole fraction 1 plus sin theta divided by 1 minus sin theta plus the square root of the whole fraction 1 minus sin theta divided by 1 plus sin theta is equal to 2 secant theta. ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா சேம் இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற ஃபார்மேட்டுக்கு ஆல்ரெடி ப்ரூவ்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப நான் இதுக்கு பதிலா என்ன பண்றேன்னா இதையே நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? தென் பிளஸ் போட்டுக்கிட்டேன். பிளஸ் போட்டு இது சேம் இதோட கான்ஜுகேட் மாதிரியா இதோட ஆப்போசிட் தான் இது. அப்ப நான் இது கான்ஜுகேட்டா எழுதிக்கிறேன். அப்போ சீக்கன் தீட்டா பிளஸ்க்கு பதிலா மைனஸ் டான் தீட்டா அது ஒரு பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பிராக்கெட் ரிமூவ் பண்றேன். அப்ப சீக்கன் தீட்டா பிளஸ் டான் தீட்டா பிளஸ் இன்டு பிளஸ் வந்துட்டு பிளஸ், இங்க வந்து பிளஸ் இன்டு மைனஸ், இங்க மைனஸ் வரும். அப்போ இங்க என்ன பண்றேன் அப்படின்னா பிளஸ் டான் தீட்டாவையும் மைனஸ் டான் தீட்டாவையும் கேன்சல் பண்றேன். லாஸ்ட்ல எனக்கு ரெண்டு சீக்கன் தீட்டா இருக்கு. அப்போ 2 சீக்கன் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேல்யூ இருக்கும். ஸோ கொடுத்துருக்கிற LHS வச்சு என்னோட RHS வந்து நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ரிப்பீட்டடா என்னோட கொஸ்டினை வந்துட்டு இங்க கீழே எழுதுனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.